எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்காக ஃபஸ்ட் டைம் பானிபூரி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்தது. அந்த வீடியோவை தான் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கப்பு ரவை, சூஜி ரவைன்னு சொல்லுவோம், ரொம்ப ஃபைனாக இருக்கும். அந்த ரவை ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் பாதி கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கையாலே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப சுலபமாக இதுக்கு மாவு பிசைய முடியாது. கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் பிசையறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவை வந்து இழுத்து இந்த மாதிரி பிசைகிறோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான பானிபூரி மாவு ரெடியாகும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி சேர்த்து அதை ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா ஃப்ளேவருக்காக சேர்த்து அந்த புளி தண்ணியையே கொஞ்சம் சேர்த்து இதை நைஸாக வந்து அரைச்சிக்கிறேன். மீதி இருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. புளி தண்ணி எவ்வளோ சேர்த்தோமோ அது மாதிரி 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜல்ஜீரான்னு கடைகளில் கிடைக்கும். அது கிடைக்கலன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜல்ஜீரா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பானி ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர்லாம் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கோம். இந்த பவுடர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஜீரகத்தை வறுத்து அதை பொடி பண்ணி அதை சேர்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பானி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பூரியில் வைக்கக்கூடிய ஸ்டஃபிங், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பூரி ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் பால் சைஸில் உருண்டை எடுத்துகிட்டு திரும்பவும் சப்பாத்தி கட்டையில் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக ஆக்கிக்கிறேன். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துட்டு இந்த உருண்டைகளை வச்சு சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கிறேன். அந்த திக்னஸ் எப்படி இருக்கணும்னா அந்த சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு திரட்டுவோமோ அந்த திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சப்பாத்தி மாதிரி நம்மளால் திரட்ட முடியுது. அந்த அளவுக்கு நான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக நம்ம மாவு ரெடி பண்ணிடணும். பானிபூரி சைஸுக்கு ஏதாவது பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா அதால் அந்த மாவில் அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப்லேயே கிடச்சிரும். இங்கே எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு. அதை இந்த எண்ணெயில் வந்து போடும்போது நல்லா பூரி மாதிரி எம்பி வருங்க. போட்ட உடனே புஷ்ஷுன்னு எம்பி வந்துடும். அந்த அளவுக்கு எண்ணெயும் சூடாக இருக்கணும். ஸோ சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் வீட்டிலையே நம்ம செஞ்சுருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் வேலை அதிகங்க, ஆனால் செஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மீதி இருக்கிற மற்ற எல்லா பூரியையும் நான் போட்டு எடுத்துடுறேன். பூரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் பூரி எடுத்துக்கிறேன், ஒரு கப்பில் பானி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துக்கிறேன். ஒரு பூரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் உடையும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், அந்த சத்தம் பாருங்கள். இப்போது அதில் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு மசாலா அதை அப்படியே பானியில் டிப் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான பானிபூரி ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.